என்ஜாய், தரோலி என்ஜாய், ஹாப்பியா எந்த இதுவும் இல்லாமல் என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட. தலைவர் தாங்க எப்பவுமே. கலாநிதி மாறன் சார் சொன்ன மாதிரி அவர் ஒருத்தர் தான் எப்பவுமே நமக்கெல்லாம் ஒன்லி சூப்பர் ஸ்டார். செம்ம அந்த ஃப்ரேம் வந்து நான் சொல்லவே முடியாதுங்க. கத்திட்டு தான் இருந்தேன், நான் லிட்ரலி கத்திட்டு இருந்தேன். வேற லெவல். தலைவன் அப்படி பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுல் 3 hours நான் கொடுத்த காசு ஒர்த்து. 75 வயசு, அவர்லாம் 75 வயசு சொல்ல முடியுமா? அவர் 30 years மாதிரி அவர் ஃபைட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபைன், சூப்பர், என்ஜாய். இந்த வயசுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்ல எஃபர்ட். 50th year அவர் வந்து பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம். ஒர்த்து சார், டெஃபினட் ஒர்த்து சார். என்டர்டெயின்மெண்ட், நல்ல என்டர்டெயின்மெண்ட். விறுவிறுப்பாக இருக்குது. இன்னும் பார்க்கலாமான்னு தேட்டர் விட்டு வரவே எனக்கு மனசு வரல, அந்த அளவுக்கு இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு. படத்தில் ரஜினி ஆடிங் நல்லா இருந்துச்சு, ஸ்ருதி ஹாசன் ஆடிங் நல்லா இருந்துச்சு. இல்லை ஃபேமிலியாக பார்க்கலாம். ரஜினி நல்லா பண்ணியிருந்தாரு. இப்போ வந்த படத்தில் இந்த படம் நல்லா இருக்குது, பெஸ்ட்டாக பார்க்கலாம். போர்லாம் அடிக்கலாம். நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எவ்ரிதிங் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா மலையாள ஆக்டர் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அப்புறம் அமெரிக்கான் சார், எல்லாருமே, நாகார்ஜுனா சார் சூப்பர் ஸ்டார், சொல்லவே வேண்டாம். நாளா அது தலைவர் தாங்க எப்பவுமே. கலாநிதி மாறன் சார் சொன்ன மாதிரி அவர் ஒருத்தர் தான் எப்பவுமே நமக்கெல்லாம் ஒன்லி சூப்பர் ஸ்டார். இல்லை, நல்லா இருக்கு. என்ஜாய், தரோலி என்ஜாய், ஹாப்பியா எந்த இதுவும் இல்லாமல் என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட. படம் சூப்பராக இருக்குங்க. ரஜினி இந்த வயசுக்கு இந்த அளவுக்கு நடிச்சிருக்கிறாருன்னா ரொம்ப இவ்வளோ வயசுக்கு படம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லாருமே நல்லா உழைச்சிக்கிறாங்க, நல்லா எடுத்துக்கிறாங்க. படம் இன்னும் பார்க்கலாமேனே இருக்குது. ரஜினி சண்டை செயலி எல்லாத்துக்கும் போராடுறாருல்ல, புலியாக இருந்து, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விவசாயிகளுக்கு அந்த இவ்வளோ வயசுலேயும் இந்த அளவுக்கு பண்ணிக்கிறாருன்றோன்னு ரொம்ப நல்லது. விறுவிறுப்பாக இருக்குது. இன்னும் பார்க்கலாமான்னு தேட்டர் விட்டு வரவே எனக்கு மனசு வரல, அந்த அளவுக்கு இருக்குது. சண்டைனா ஒரு விறுவிறுப்பாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும். படம் எல்லாரும் சேர்ந்து நல்லா எடுத்துக்கிறாங்க. சத்யராஜ் நல்லா நடிச்சுக்கிறாரு. இந்த வயசுக்கு சத்யராஜ் நடிச்சுக்கிறாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரஜினி சார் கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் பொருளாக அடிக்கலைங்க. இன்னும் படம் பார்க்கணும் போலயே தான் தோணுது. சில படத்துக்கு போனால் சண்டை அது எப்படா போவோன்னு இருக்கும், தலைவலியாக இருக்கும். இந்த படத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா பார்க்கணும். சண்டை அவ்வளோ தெரியல, அது நல்லா ஒரு இதுக்காக போராடுறாங்கன்றதுனால ரொம்ப பார்க்கலாமான்னு இருக்கு. எல்லாரும் நல்ல நடிப்பு. ஆக்சுவலாக படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தலைவர் ஆக்சுவலாக எல்லா ஃப்ரேம்லேயும் வராரு, எல்லாத்துலேயுமே நீங்கள் தலைவரை பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, சீரியஸ்லி நல்லா இருந்துச்சு. அண்ட் எல்லாருக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்குது. த்ரூ அவுட் த ஃபில்ம் லேக் எங்கேயுமே இல்லை, நல்லா இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணணும். ஆக்சுவலாக அந்த மாதிரி படமாக தான் இருக்குது. அண்ட் தலைவர் ஒவ்வொரு ஃப்ரேமும் பக்கா மாசாக வச்சுருக்காங்க. லோகேஷ் சொன்ன மாதிரி அது புத்தி ரொம்ப இன்டெலெக்சுவலான ஒரு படம் தான் இது. உட்காந்து கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும். கூர்மையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. ரியலி வெரி ஆசம். நான் 3 மணி நேரம் ஒர்த்தாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்லைங்க, எல்லா படமும் எல்லா டைரக்டரும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி தான் பண்ணுறாங்க. நீங்கள் உட்காந்து அதை உண்மையிலே அவங்க பொசிஷன்லேருந்து உட்காந்து அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி ஃபீல் த ஒர்க். அந்த ஒர்க்கை நீங்கள் அசஸ் பண்ணும்போது உங்களுக்கே புரியும் அவர் எவ்வளோ ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு. அதை நீங்கள் பார்க்கும்போது இந்த படம் வேற லெவலில் இருக்குது. அவர் ஒவ்வொன்றையும் யோசித்த விதம் நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்ம அந்த ஃப்ரேம் நான் சொல்லவே முடியாதுங்க. கத்திட்டு தான் இருந்தேன், நான் லிட்ரலி கத்திட்டு இருந்தேன். வேற லெவல். தலைவன் அப்படி பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா த்ரூ அவுட் த ஃபில்ம் வெறும் வந்துட்டு போகிறது, ஷோ இதெல்லாம் கிடையாது. ஹி ஹாஸ் டன் ஹிஸ் கோர். அவரை ஃபுல்லாக அவருடைய ஃபுல் பொட்டன்ஷியலையும் உள்ளே இறக்கியிருக்காரு டைரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுல் 3 hours நான் கொடுத்த காசு ஒர்த்து. ரியலி என்டர்டைனிங். நான் அதை பற்றி எதுவுமே சொல்ல விரும்பல. பிகாஸ் பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபில்மை நீங்கள் பாருங்கள். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. நீங்கள் அவங்களுடைய ஒர்க்கை நீங்கள் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். 3 hours நல்ல என்டர்டெய்னிங், எங்கேயுமே லாக் இல்லை. செம்மையாக இருந்தது. ஃபைட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேன் நான். இட்ஸ் வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல்லாக ஃபைட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஐ என்ஜாய்ட் அ லாட். அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவர் ஃபைட்டிங்கே. இதில் பார்த்தீங்கன்னா பழைய படம் மாதிரி இல்லை, இதில் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. ஃபைட்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. என்ஜாய். 75 வயசு, அவர்லாம் 75 வயசு சொல்ல முடியுமா? அவர் 30 years மாதிரி அவர் ஃபைட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபைன், சூப்பர், என்ஜாய். ஃபைன், ரொம்ப நல்லா போச்சு படம். எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. போய் உட்காந்தது தான் தெரியும். முடிஞ்சது எப்படின்னே தெரியல. சூப்பராக இருந்தது. என்ஜாய்.
அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நான் அந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணல. தலைவர் படம் எப்படி இருந்தாலும் நான் பார்ப்பேன். சூப்பர், நைஸ், என்ஜாய். எல்லாருமே செம்ம மாஸ், எல்லாம் மாஸ் பண்ணாங்க. சூப்பர், சூப்பராக இருந்துச்சு சார். ஆக்ஷன்லாம் ரஜினி சார் தான், வேற என்ன. ரஜினி சார்னாலே ஆக்ஷன் தானே சார். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். கான்செப்டே ஃபுல்லாக அந்த கூலிங்க லேபர்ஸை பற்றி எடுத்திருக்காங்க. அவங்களுக்காக அவரை இப்போ இது பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. இல்லை சார், விறுவிறுப்பாக தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த வயசுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்ல எஃபர்ட். 50th இயர் அவர் வந்து பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப நாகார்ஜுனா சாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அமெரிக்கனில் லாஸ்ட் பொசிஷன்லாம் வந்தாங்க. நாகார்ஜுனா சாரும் ரஜினி சார் தான் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபுல் எஃபர்ட் அவங்களுக்கு தான் போட்டிருக்காங்க. அனிருத் சாங் தான் எப்பவுமே நல்லா இருக்குங்களே, சொல்கிறதுக்கு என்ன. கண்டிப்பாக பார்க்கலாம் சார், ஃபேமிலியோடய வந்து பாருங்கள். வயலன்ஸ் மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் போயிட்டு நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குண்ணா, பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். எல்லாமே பக்கா பண்ணிக்கிறாரு. நல்ல பக்கா வயசானாலும் பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காப்புல. நல்லா இருக்கு, பரவாயில்ல, பார்க்கலாம் ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருக்கும். அதில் இருக்க சீன்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்கேன். ஃபைட்டிங் சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, பட் செகண்ட் ஹாஃப் சூப்பர். எல்லாமே ஹைப் சீன்ஸ் எல்லாமே சூப்பர் இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பர் டான்ஸ், சூப்பர் ஃபைட், எல்லாமே சூப்பர். உபேந்திரா சூப்பர், பட் நாகார்ஜுனா வேற லெவலாக இருந்துச்சு. பார்ட்னர் படம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் என்ன ஒன்று, ஓவர் ஃபைட்டு வந்து வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப வயலன்ஸாக இருக்குது. சூப்பர், ஆல்வேஸ் சூப்பர். அவருக்கு எப்பவுமே வந்து, ஏன்னா அவர் வந்து என்றைக்குமே இன்னிலேருந்து 50வது வயசு வரைக்கும் சூப்பர் ஸ்டார்னா அவர் தான். இனிமேல் யாரும் அந்த மாதிரி பிறக்கவும் முடியாது, இனிமேல் வரவும் முடியாது. 75 வயசு 75, 50 வருஷமா சூப்பர் ஸ்டாரா இருக்காருன்றது வந்து அந்த மாதிரி இனிமேல் யாரும் பிறக்கவும் முடியாது, வரவும் முடியாது. அந்த மாதிரி ஆல்வேஸ் சூப்பர் ஸ்டார். இந்த படத்துல எல்லாமே ஒரு மாதிரி நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி லைன் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஒரு ஸ்மூத்தா போயிருக்கலாம்னு தோணுச்சு, அவ்வளவுதான். எல்லாருக்குமே நல்லா நாகார்ஜுனா இவருக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரோல் கொடுத்துருக்காங்க. உபேந்திரா அவங்க எல்லாமே கூட, ஆமீர் கான் எல்லாமே நல்லா நல்லா நடிச்சிருந்தாங்க எல்லாருமே. ஈவன் அவர் இந்த இவர் ஷோபின், செம்ம டான்ஸ் சார். நல்ல அவன் தான் ரியல் வில்லோ மாதிரி பண்ணான். வில்லன்னு அவனை அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியல. அவரை சூப்பரா பண்ணாரு. ஒர்த்து சார், டெஃபினட் ஒர்த்து சார். என்டர்டெயின்மெண்ட், நல்ல என்டர்டெயின்மெண்ட் சார். அதெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எக்ஸலண்ட். அதில் அந்த சத்யராஜ் சார்லாம் பாகுபலிலேயே நாங்கள்லாம் ரொம்ப, எங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்ப ஃபேவரட் ஃபேன்ஸ் அவங்களுக்கு. ஸோ நாங்களும் அதெல்லாம் நிறைய ஃபிலிம்ஸ்லாம் வாட்ச் பண்ணிடுறோம். ஸோ எக்ஸலண்ட் சார். அதாவது ஹைதராபாத்தில் அவர் மாசு, இவர் ஹிந்தியில் மாசு. ஸோ கேட்கவே வேண்டாம். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மூவி பார்த்தோம் நாகார்ஜுனா சார் மூவி, when I was in the school period. உதயா சம் எக்ஸலண்ட், சிரிக்கவே மாட்டார். அதுதான் அவரோட மெயின் இது. ஃபங்க்கு ஃபர்ஸ்ட் விட்டுறப்போ எக்ஸலண்ட். இது எல்லாமே ஒவ்வொருத்தர் ஹீரோ கிட்ட ஒரு ஹீரோ கிட்ட ஒரு மாஸ் இருக்கு. We enjoyed thoroughly everything.